காலவரிசை தொகுப்பு. காலத்தின் தேவை. வரலாறு என்பது ஆட்சியாளர்களின் காலவரிசை பட்டியலல்ல, அதைவிட ஆழமானது. வரலாறு என்பது மனித வாழ்வு பற்றியது, மனித சமூகத்தின் வாழ்வியக்கம் பற்றியது. வேறு மொழியில் சொல்ல வேண்டுமானால் சமூக மாற்றங்களின் தொகுப்பே வரலாறு. வரலாற்றுப் பொருள் முதல்வாத நோக்கில் சமுதாயமானது புராதன பொதுவுடைமை, அடிமையுடைமை, நிலப்பிரபுத்துவம், முதலாளித்துவம், சோசியலிசம் என்ற படிநிலைகளில் மாற்றம் பெறுவதாக சொல்லப்படுவதுண்டு. ஆனால் இந்திய சமுதாயமானது இப்படிப்பட்ட படிநிலைகளை கடந்து வந்தது என்பதை வரலாற்றுச் சான்றுகளின் அடிப்படையில் நிர்ணயிக்கவியலாது என்று மார்க்சிய வரலாற்றாசிரியர் டி கோசாம்பி கூறுகிறார். இதைத்தான் கார்ல் மார்க்சும் இந்தியாவின் கடந்த காலத்தில் அரசியல் அம்சத்தில் எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தாலும் மிகத் தொல்பழங்காலம் முதல் 19ஆம் நூற்றாண்டின் துவக்க காலம் வரை அதன் சமுதாய நிலை மாற்றமின்றி தேக்க நிலையில் இருந்து வந்துள்ளது என்று தி பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற புத்தகத்தில் கூறினார். இதையே பெரியார் நமது நாட்டு அடிமைத்தனம் எத்தனை காலமாய் இருந்து வருகிறது என்பதை நினைத்துப் பாருங்கள். தர்மராஜ்யம், ராமராஜ்யம், சத்தியமூர்த்தி அரிச்சந்திர ராஜ்யம் முதலிய அவதார ராஜ்யம் முதல் தெய்வீகத்தன்மை பொருந்திய மூவேந்தர் முதலிய சரித்திர ராஜ்யம் வரை இந்திய மக்கள் நிலையை சற்று ஞாபகப்படுத்தி ஆராய்ச்சி செய்து உண்மையைக் கண்டு பாருங்கள் என்று செப்டம்பர் 20, 1931 குடியரசில் குறிப்பிட்டார். இந்த தேக்கமான சமுதாய அமைப்பில் தனியம்சமாக சாதி அமைப்பு இருந்தது. 1901ஆம் ஆண்டு மக்கள் கணக்கெடுப்பு அறிக்கை சென்னை மாகாணத்தில் அன்று நிலவிய சாதியம் பற்றி கூறுகையில் ஒரு மனிதனின் வாழ்வை, வேலையை, இருப்பிடத்தை, சமூக அந்தஸ்தை, உணவை, பெயரை, உடையை சாதியே தீர்மானிக்கிறது என்று சுட்டிக்காட்டியது. பிரிட்டிஷார் வருகைக்குப் பிறகுதான் பார்ப்பன மேலாண்மையை நிலைநிறுத்தும் சாதியமைப்பு சமூகத்தின் உற்பத்தியுறவுகளில் மாற்றங்களுக்கான அறிகுறிகள் தோன்றின. தேக்கங்கள் அசையத் தொடங்கிய அக்காலகட்டத்தில் பார்ப்பனரல்லாதார் இயக்கங்களின் உரிமைக் குரல்களும் கேட்கத் தொடங்கின. எதிர் அணியில் பார்ப்பன பிடியில் காங்கிரசும் இந்து மகாசபையும் தேசபக்தி என்ற முகத்திரையோடு வெளியே வந்தன. இப்படி சமூக முரண்பாடுகள் செயல்படத் தொடங்கிய வரலாற்றுச் சூழலில் பார்ப்பனரல்லாத சூத்திர மற்றும் தீண்டப்படாத மக்களின் உரிமைக்கான முழக்கங்களோடு பெரியாரும் அவரது இயக்கமும் களத்துக்கு வருகிறது. வரலாற்றுப் போக்கில் இது ஒரு முக்கிய காலகட்டமாகும். தற்போது நூற்றாண்டு விழா காணும் அறிஞர் அண்ணா இதைத்தான் பெரியார் ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்புமுனை என்று படம் பிடித்தார். உற்பத்தியில் பரம்பரை அடிப்படையிலான குலத்தொழிலையும் மறு உற்பத்தியில் ஒரே சாதிக்குள் நடக்கும் அகமண முறையும் தீவிரத்துடன் நிகழ்த்திய செயலாக்கத்தின் மீதும் அதன் காரணிகள் மீதும் பெரியார் அடித்த அடி இரும்புகுலக்கியாக விழுந்தது. பார்ப்பனர்களும் ஆதிக்க சக்திகளும் அலறின. சாதியமைப்புக்கான கருத்தியலையும் செயல்திட்டங்களையும் வழங்கிக் கொண்டிருந்த வேத மதமாகிய பார்ப்பன மதத்தின் ஆணிவேரை பெரியார் அசைக்கத் தொடங்கினார். அந்த அசைப்புக்குள்ளே வேதம், புராணம், சாஸ்திரம், மதம், சம்பிரதாயம் மட்டுமல்ல, கடவுளும் சிக்கிக் கொண்டது. வீரியத்துடன் வீறு கொண்டெழுந்த அந்த கலகத்தின் காலப்பதிவுகளாக, சாட்சியங்களாக இன்னும் நிற்பவை பெரியாரின் எழுத்தையும் பேச்சையும் கொண்டிருந்த அவர் நடத்திய ஏடுகள்தான் என்பதில் இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை. பெரியார் காங்கிரசுக்குள் இருந்த காலம் 5 ஆண்டுகள்தான். அந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவோ அல்லது செயலாளராகவோதான் செயல்பட்டு வந்திருக்கிறார். குடியரசு ஏட்டே காங்கிரஸை விட்டு வெளியேறுவதற்கு 6 மாதம் முன்பே காங்கிரஸ் கட்சிக்குள்ளிருந்த காலத்திலேயே தொடங்கிவிடுகிறார். அப்போதே அவர் குடியரசில் எழுதினார், ஒவ்வொரு வகுப்பும் முன்னேற வேண்டும். இதை அறவே விடுத்து தேசம் தேசம் என்று கூக்குரலிடுவது எமது பத்திரிகையின் நோக்கமன்று. மக்களுக்குள் தன்மதிப்பும் சமத்துவமும் சகோதரத்துவமும் ஓங்கி வளர வேண்டும் என்று இப்படி காங்கிரசில் இருக்கும்போதே முதல் குடியரசில் தனது நோக்கத்தை பெரியார் பதிவு செய்துள்ளார். காங்கிரஸ் முன்வைத்த தேசியம் காலனியம் என்ற வட்டத்துக்குள் சுழன்று கொண்டிராமல் அதற்கு வெளியே நின்று சமூக பிரச்சினைகளை பெரியார் முன்வைத்தார் என்ற உண்மையே இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே அதிகாரப்பசிக்காக உருவான பார்ப்பனர் கூடாரமான சுயராஜ்ய கட்சியையும் பார்ப்பனரல்லாத உரிமைக்காக அரசியலில் இறங்கிய தென்னிந்திய நல உரிமைச் சங்கமான நீதிக் கட்சியையும் பெரியார் ஒப்பீட்டு அளவில் திறனாய்வு செய்தார். சுயராஜ்ய கட்சியே முழுமையாக புறக்கணித்த பெரியார் நீதிக் கட்சிக்கான ஆதரவை நிபந்தனைகளுடன் தான் முன்வைக்கிறார். காலரும் டையும் பூச்சும் சராயும் ஆங்கிலத் தொப்பியுமுள்ளவர்கள் பிராமணரல்லாதார் நன்மையைப் பற்றி பேசினாலாவது, தலைமை வைத்து நடத்தினாலாவது அதோடு ஒரு பயனும் விளையாது. அரசாங்கத்தின் தயவிருந்தால்தான் பிராமணரல்லாதார் முற்போக்கடைய முடியும் என்ற எண்ணத்தை அடியோடு ஒழிக்க வேண்டுமென்று
பெரியார் ஜனவரி 3 1926 இல் குடியரசில் எடுத்துரைக்கிறார். பார்ப்பனரல்லாதார் யார் என்பதற்கு தெளிவான விளக்கத்தையும் அவர் வரையறை செய்கிறார். பார்ப்பனரல்லாதார் என்றால் பார்ப்பனரல்லாதார் சமூகத்தில் 100க்கு 90 பேர்களாயிருக்கும் பாமர மக்களையும் ஏழை மக்களையும் குறிக்குமேயல்லாமல் 100க்கு 5 பேர் கூட இல்லாத ராஜாக்களையும் ஜமீன்தார்களையும் மாத்திரம் குறிக்காது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று டிசம்பர் 26 1926 இல் குடியரசில் குறிப்பிடுகிறார். காங்கிரஸ் கட்சிக்கு முழுக்கு போட்டுவிட்டு வெளியேறிய பிறகும் கூட பெரியார் காந்தியாரின் தீண்டாமை ஒழிப்பையும் கதர் பரப்பலையும் தீவிரமாக ஆதரித்து வந்ததோடு தென்னிந்திய நல உரிமைச் சங்கமான நீதிக் கட்சியும் இந்த கொள்கைகளை தமதுவசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றே வலியுறுத்துவதிலிருந்து கட்சிகளைத் தாண்டி சொந்த வெறுப்புகளுக்கு அப்பால் அவரது கொள்கை பார்வை கோலோச்சியதை புரிந்து கொள்ள முடியும். 1926 இல் சென்னை மாகாணத்தில் சுயராஜ்ய கட்சியின் மறைமுக ஒத்துழைப்புடன் சுப்பராயன் தலைமையில் சுயேட்சை அமைச்சரவை அமைந்தபோது முதலில் சுப்பராயனை ஆதரித்த சுயராஜ்ய கட்சி பிறகு சுப்பராயன் அமைச்சரவையை கவிழ்க்கும் முயற்சிகளில் இறங்கியபோது பெரியார் மேற்கொண்ட அணுகுமுறைகள் மிகவும் குறிப்பிடத்தக்கவை. மாகாணங்களுக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்குவதற்காக ராயல் கமிஷன் என்ற சைமன் குழு வருகை புரிந்த காலமும் அதுதான். அந்த குழுவை புறக்கணிக்கும் முடிவையே காங்கிரசுடன் சேர்ந்து நீதிக் கட்சியும் எடுத்திருந்தது. அப்போது பெரியார் குரல் மட்டும் தனித்து ஒலித்தது. சைமன் குழுவை புறக்கணிக்கக்கூடாது என்று வலியுறுத்திய பெரியார் புறக்கணிப்பாளர் வைத்த வாதங்களை தகர்த்தெறிந்தார். மீண்டும் நீதிக் கட்சி ஆதரவோடு சுப்பராயன் அமைச்சரவையை நீட்டிக்கச் செய்து உறுதியான ஆதரவு தந்து தடுமாற்றத்திலிருந்த நீதிக் கட்சித் தலைவர் பனகல் அரசரை எடுத்துரைத்து சைமன் குழுவை பார்ப்பனரல்லாத மக்களின் உரிமைக்கு பயன்படுத்திக் கொள்ளும் சூழலை உருவாக்கிக் காட்டியவர் பெரியார். 1926 இல் நீதிக் கட்சி படுதோல்வியை சந்தித்த நிலையில் அடுத்த தேர்தல் வரை துக்கம் கொண்டாடப் போகிறீர்களா? அல்லது பார்ப்பன ஆதிக்கத்தை அழித்து பார்ப்பனரல்லாதார் சுயமரியாதையை காப்பாற்றப் போகிறீர்களா என்று நீதிக் கட்சியினரை பார்த்து வினா எழுப்பியதோடு பார்ப்பனரல்லாதார் மாநாடு ஒன்றைக் கூட்டி செயல் திட்டங்களை உருவாக்கும் யோசனையை முன்வைத்தார். அக்காலகட்டத்தில் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பார்ப்பனரல்லாதாரை எழுச்சி பெறச் செய்தார். துவண்டு கிடந்த நீதிக் கட்சியை நிமிர்ந்து நிற்கச் செய்தார். பெரியாரின் ஆலோசனையை ஏற்றுத்தான் டிசம்பர் 26 1926 மதுரையில் நீதிக் கட்சி பார்ப்பனரல்லாதார் மாநாட்டை கூட்டியது. அதற்கான வேலைத் திட்டங்களையும் பெரியாரே முன்வைத்தார். பார்ப்பனரல்லாதார் சுயமரியாதை சபைகள் மாவட்டம் வட்டம் கிராமங்கள் தோறும் தொடங்கப்பட வேண்டுமென்று வலியுறுத்தியதோடு பார்ப்பனரல்லாத காங்கிரசு கட்சியினரையும் மாநாட்டில் பங்கேற்க அழைத்தார். இந்த மாநாடு எவ்வித அபிப்பிராய பேதமுள்ள பார்ப்பனரல்லாதாருக்கும் பொதுவானதென்றே சொல்லுவோம் என்று பெரியார் டிசம்பர் 19 1926 இல் குடியரசில் சுட்டிக்காட்டுவதை குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டும். கட்சி எல்லைகளுக்கு அப்பால் சுயமரியாதை கொள்கைகளுக்கான தளத்தை விரிவுபடுத்தும் பெரியாரின் செயல் உத்தியை இதில் காண முடிகிறது. தென்னிந்திய நலவுரிமைச் சங்கமான நீதிக் கட்சி நடத்தி வந்த திராவிடன் நாளேட்டை அவர்களால் நடத்த முடியாத போது பெரியாரிடம் அதன் பொறுப்பு வந்தது. பெரியாரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். அப்போது பெரியார் எழுதினார், திராவிடன் கொள்கை குடியரசு கொள்கைப்படியேதானிருக்கும் என்று அறிவித்த பெரியார், இதற்கு திராவிடன் சொந்தக்காரர்கள் சம்மதிக்காத போது நாம் விலகிவிடுவோம் என்பது உறுதி என்று அறிவித்துவிட்டே திராவிடன் பொறுப்பை ஏற்றார். சொல்லியவாறே செயல்பட்டார். நீதிக் கட்சியில் பார்ப்பனர்களையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்ற முடிவை அக்கட்சி எடுத்தபோது அதே திராவிடன் ஏட்டில் பெரியார் நீதிக் கட்சியை கடுமையாக கண்டிக்கத் தயங்கவில்லை. கடும் விமர்சனங்களை தாங்க முடியாத நீதிக் கட்சி தலைவர்கள் திராவிடனை பெரியாரிடமிருந்து திரும்பப் பெறும் முயற்சிகளில் இறங்கினர். பொருள் இழப்போடுதான் பெரியார் திராவிடன் ஏட்டின் பொறுப்பிலிருந்து விலகினார். சில மாதங்களில் அலர்மேலு மங்கைத்தாயார் எனும் அம்மையாரை ஆசிரியராகக் கொண்டு திராவிடன் நாளேட்டை நீதிக் கட்சி வெளிக்கொண்டு வந்தது. அதில் இப்படி ஒரு அறிவிப்பு இடம்பெற்றது: திராவிடன் மத வேறுபாடு வகுப்பு வேறுபாடு காட்டாமல் இனி வெளியிடப்படும். இந்த அறிவிப்பே பெரியாரிடமிருந்து திராவிடன் மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டதன் நோக்கத்தை சுட்டி நிற்கிறது. இவற்றையெல்லாம் நாம் இங்கே சுட்டிக்காட்டுவதற்கு முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. பெரியாரையும் அவரது இயக்கத்தையும் பற்றிய சரியான புரிதலுக்கு பெரியார் இயங்கிய வரலாற்றுச் சூழல்களோடு இணைத்துப் பார்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அச்சூழலோடும் சூழலுக்குள்ளும் பெரியாரை பொருத்தி பார்க்கும்போதுதான் முழுமையான பெரியாரியலின் வெளிச்சத்தை பெற முடியும். காலவரிசைப்படி பெரியாரின் எழுத்தும் பேச்சும் தொகுக்கப்பட வேண்டும் என்பதில் பெரியார் திராவிடர் கழகம் உறுதி காட்டி வருவதற்கும் இதுவே அடிப்படையான நோக்கம். நாம் தொடக்கத்திலேயே சுட்டிக்காட்டியது போல் வரலாற்று நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி பார்ப்பதல்ல இதன் நோக்கம்.
வரலாறுகளோடு பெரியார் இயக்கத்தை இணைத்தும் பொருத்தியும் பெரியாரியலின் முழுமையான பரிமாணத்தை புரிதலுக்கு உட்படுத்தும் முயற்சியே இதன் நோக்கம். இந்த நோக்கம்தான் பெரியார் எழுத்துக்களின் பேச்சுகளின் காலவரிசை தொகுப்பை நிர்பந்தப்படுத்துகிறது. 1925 தனது பயணத்தை தொடங்கிய சுயமரியாதை இயக்கம் 1938 ஆண்டு வரை முழுமையான வீச்சோடு சூறாவளியாக சுழன்றெடுத்தது. சுயமரியாதை இயக்கத்தின் வரலாற்றில் உன்னதமான இக்காலகட்டத்தை உள்ளடக்கிய பெரியார் எழுத்துக்களையும் பேச்சுகளையும் முழுமையாக ஒரே நேரத்தில் வெளியிட பெரியார் திராவிடர் கழகம் திட்டமிட்டது. இக்காலகட்டங்களில் பெரியார் காந்தியத்தை ஆதரித்துள்ளார், எதிர்த்துள்ளார், நீதிக் கட்சியை ஆதரித்துள்ளார், எதிர்த்துள்ளார், கட்சிகளைக் கடந்து பார்ப்பதல்லாதார் ஒற்றுமைக்கு களம் அமைத்திருக்கிறார். கொள்கை பார்வையில் கடும் வார்த்தைகளால் கண்டித்தவர்களையும் பிறகு அதே கொள்கைக்காக அரவணைத்துமிருக்கிறார். தனது சுயமரியாதை கொள்கைகளை கொண்டு செல்ல சிறு வழி கிடைத்தாலும் கூட அதையும் தவறாமல் பயன்படுத்தியிருக்கிறார். அடக்குமுறைகளுக்கு அவர் ஒருபோதும் அஞ்சியதில்லை. அரிமாவாக எதிர்கொண்டிருக்கிறார். எப்படியாவது இந்த மக்களை மானமும் அறிவுமுள்ள மக்களாக மாற்றியே தீருவதற்கு அவர் கொடுத்த விலைகள் ஏராளம். அவரது கருத்துப் போர்க்களங்களான ஏடுகள், சந்தித்த அடக்குமுறைகள், ஒவ்வொரு முறையும் ஜாமீன் பணம் கட்டச் சொல்லி அரசின் கெடுபிடிகள், இவ்வளவு தியாகத் திரும்புகளுக்குமிடையே பார்ப்பனர்களும் பார்ப்பன ஏடுகளும் வழங்கிய பட்டம் பிரிட்டிஷ் விசுவாசி. அடக்குமுறைகளை எதிர்கொள்வதில் கூட சொந்தப் பெருமைக்கும் புகழுக்குமின்றி கொள்கைக்காகவே சந்தித்த அவரது நேர்மை பண்பு வியக்க வைக்கிறது. பெரியாரின் வரலாற்றை தமிழர்களுக்கு படைத்தளித்த சாமி சிதம்பரனார் பெரியார் பற்றி கூறும்போது இவ்வாறு கூறுகிறார். இவர் இந்தியாவிலேயே பெரியார்தான். மனித இயற்கைக்கு மாறுபட்டவர். தோல்வி என்பது அவருடைய வீரத்தையும் அறிவையும் போட்டு காய்ச்சும் நெருப்பு. இத்தீயில் வைத்து காய்ச்ச அவருடைய இவ்விரண்டு பண்புகளும் ருசியில் அதிகப்பட்டுக் கொண்டே இருக்கும். இதைப் போலவே வெற்றி கிடைத்தாலும் அதற்குமேல் செய்ய வேண்டியதைப் பற்றியும் அதனால் ஏற்பட்ட அதிக பொறுப்பைப் பற்றியும் தான் கவலைப்படுவார். சில எழிமக்களைப் போல் வெற்றிமயக்கத்தால் கூத்தாடும் சிறுமைக்குணம் அவரிடமில்லை. சுருங்கக் கூறினால் பெரியார் ஒரு பிறவிப் போர் வீரர் என்று துல்லியமாக படம் பிடித்து காட்டுகிறார். 7% பேர் மட்டுமே எழுதப் படிக்கத் தெரிந்த காலகட்டத்தில் இதில் 5%க்கும் மேற்பட்டவர்கள் பார்ப்பனர்கள் வாரந்தோறும் 10,000 குடியரசு பத்திரிகைகளை அச்சேற்றிய பெரியார் பணம் கிடைக்கக்கூடிய விளம்பரங்களைக் கூட அதிகம் வெளியிட முடியாது என்ற அறிவிப்பையும் வெளியிட்டு வருவாயையும் இழக்கத் தயாராகியிருக்கிறார். விளம்பரத்துக்கு கூடுதல் பக்கங்கள் ஒதுக்குவதால் கருத்துக்களை சொல்ல முடியாமல் போய்விடுகிறது என்று வருவாயையும் ஒதுக்கித் தள்ளியிருக்கிறார். 23 டிசம்பர் 1928 குடியரசில் பின்வருமாறு கூறுகிறார். கொஞ்ச நாளைக்கு குடியரசு 16 பக்கத்துடனே வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது. என்றாலும் இதனால் வாசகர்களுக்கு அதிகமான குறை ஏற்படாதிருக்கும் பொருட்டு இப்போது விளம்பரத்திற்காக உபயோகப்படுத்தி வரும் சுமார் 7 முதல் 8 வரை பக்கங்களை இனி 3 அல்லது 4 பக்கங்களுக்கு அதிகப்படாமல் செய்துவிட்டு சற்றேறக்குறைய 12 அல்லது 13 பக்கங்களுக்கு குறையாத விஷயங்களை வெளியாக்க உத்தேசித்திருக்கின்றோம். இதனால் ஒரு சமயம் விளம்பர வியாபாரிகளுக்கு சற்று அதிருப்தி இருக்கலாம். பெரியாரின் இந்த புரட்சிகர எழுத்தும் பேச்சும் புதைக்குழிக்குள் புதையுண்டு போய்விடக்கூடாது என்ற கவலையோடு இவை சமுதாய மாற்றத்துக்கான படைக்கலங்களாக மாற்றப்பட்டாக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடுதான் கொள்கை உணர்வுள்ள தொண்டர்களின் வலிமையில் மட்டுமே செயல்படும் பொருளாதார வலிமை ஏதுமற்ற பெரியார் திராவிடர் கழகம் குடியரசு 27 தொகுதிகளையும் லிவோர்ட் வாரியத்தில் வெளிவந்த முக்கிய கட்டுரை தொகுப்புகளையும் தமிழ் கூறும் நல்லுலகத்தின் முன் பணிவுடன் சமர்ப்பிக்கிறது. இதில் பெருமையடைகிறது. உன்னதமான கடமையைச் செய்தோம் என்ற உணர்வில் தலை நிமிர்ந்து நிற்கிறது. 2003ஆம் ஆண்டு பெரியார் திராவிடர் கழகம் வெளியிட்ட குடியரசு 1925 முதல் தொகுப்புக்கான வெளியீட்டாளர் உரையில் சுட்டிக்காட்டியதையே மீண்டும் குறிப்பிடுகிறோம். தமிழர் உரிமை மீட்கும் தொண்டு செய்ய எனக்கு யோக்கியதை இருக்கிறதோ இல்லையோ, இந்த நாட்டில் அந்த பணியைச் செய்ய யாரும் வராததினால் நான் அதை மேற்போட்டுக் கொண்டு தொண்டாற்றி வருகிறேன் என்று பெரியார் கூறுவது போலவேதான் எங்கள் முயற்சியும் என்பதைத்தான் இந்த நிலையில் நாங்கள் கூறிக்கொள்ள முடியும். தொகுப்புக்குழு